வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். நிகழ்ச்சியின் நிறைவிலே பேசக்கூடியதை இன்று முதலாவதாக பேசிவிடலாம் என நினைக்கின்றேன். அந்த போரில்லாத நல்லுலகம், போரில்லாத நல்லுலகம் வேண்டுமென்றால் இந்த ஒன்றை தவிர வேறு வழி கிடையாது. அவரவர்கள் அறிவுக்கு ஏற்றாற்போல் இது போன்று இருந்தால் இந்த மாதிரி நடக்கலாம், உலகத்துல இந்த மாதிரி நிகழ்வு நடக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அருளிய இதை தவிர வேற வகையில கொண்டு வர முடியாது. ஒவ்வொரு வாரமும் இதைத்தான் வலியுறுத்தி சொல்ல வேண்டியிருக்கின்றது. வேறு வழியே கிடையாது. தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, ஊர் அமைதி, உலக அமைதி என்று விரிந்து செல்ல வேண்டாம். இத நினைத்து பார்த்தா ரொம்ப மலைப்பாக இருக்கும். ஆனால் இதை தவிர வேறு வழியே கிடையாது. எத்தனை தனி மனித உள்ளங்கள் அமைதியிலே திளைத்து கொண்டிருக்கின்றதோ அதை பொறுத்துதான் சூழ்நிலை எல்லாமே மாறும். அந்த அமைதி இல்லை என்றால் ஏற்படக்கூடிய உணர்வுகள் இன்னும் என்னென்ன இருக்கின்றதோ அது எல்லாமே சமுதாயத்துல ஒரு பதிவாக மாறிவிடும். அந்த பதிவுக்கு ஒரு விளைவு ஏற்படும். பல்வேறு வாழ்க்கை சிக்கல்களும் இயற்கை சீற்றங்களும் ஏற்படும். அது எந்த மாதிரி எப்படி கொடுக்கும் என்று நம்மால் கண்டுபிடிக்க இயலாது. இதற்கு வேறு வழியே கிடையாது. நம்முடைய அறிவினுடைய இயலாமையை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மகரிஷி அவங்க 1911 பிறந்தாங்க. நம்முடைய நாட்டுக்கு 1947 சுதந்திரம் கிடைத்தது. சுதந்திரத்திற்காக எவ்வளவோ பேர் போராடினார்கள். ஏன்னா அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது, சுதந்திரம் வேண்டும் என்று. அதாவது ஒரு எல்லை கட்டிய இடத்துல, அதாவது இந்தியா சுதந்திரம் பெற வேண்டுங்கிற ஒரு இதுல அவங்க அத்தனை பேர் பாடுபட்டாங்க. ஆனால் ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த மனித மனம் விடுதலை பெற வேண்டுங்கிற நோக்கத்தோடு போராடினாங்க. தெல்ல தெளிவாக இயற்கை அவர்களை பயன்படுத்தி மிக அற்புதமாக கருத்துக்களை அவரிடத்திலே தோற்றுவித்து என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி துவங்க வேண்டும், எந்த மாதிரி செய்தால் தனி மனிதன் அமைதி பெறுவான் என்று சிறிது சிறிதாக துவங்கி 1958 துவங்கினார்னா 2006க்குள்ளார நிச்சயமா அவரு என்ன நினைத்தாரோ அதை சாதித்து விட்டார்.
எத்தனை பேர் தனி மனித உள்ளம் மாறுகின்றதோ அதை பொறுத்து இருக்கின்றது. அதன் காரணமாக எல்லா இடத்திலுமே மாற்றம் நடைபெறும். எல்லா விதத்திலும் எல்லா துறைகளிலுமே மாற்றம் ஏற்பட்டு அந்த ஓருலக கூட்டாட்சி என்பது அமையும். பழங்காலத்திலிருந்து தனி மனிதனிடத்திலே தான் சண்டையே வந்திருக்குது. அரசர்கள், மன்னர்கள், உலகம் முழுவதும் மனித குலத்துல சண்டை நடந்து கொண்டுதான் இருந்திருக்கின்றது. மானு அடிச்சுக்காது, புலியும் அடிச்சுக்காது, சிங்கமும் அடிச்சுக்காது, குரங்கும் அடிச்சுக்காது, எருவ மாடும் அடிச்சுக்காது, பசுமாடும் அடிச்சுக்காது. ஆனா மனிதன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறான். இதுதான் ஆச்சரியமா இருக்கு. அதுக்கெல்லாம் 6வது அறிவு இல்ல, நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதுங்கெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கிறது இல்ல. மனித குலத்துல பிறந்துட்டு 6வது அறிவை பயன்படுத்தாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்கன்னா என்னதான் காரணம் இது? இதற்குத்தான் இயற்கை அவரை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த மாதிரி கொடுத்திருக்கின்றது. இதன் மூலமாக உலகத்துல எத்தனையோ கோடி பேர் அமைதி பெற்றிருக்கின்றார்கள். இருந்தாலும் இது பத்தல, இன்னும் போய் சேரணும். அப்போதுதான் போர் இல்லாத நல்லுலகம் ஏற்படும். அடுத்தபடியாக போதை இல்லாத தமிழகம். வள்ளலார் பிறந்த தமிழ்நாட்டுல ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பிறந்த தமிழ்நாட்டுல எத்தனை ஆன்மீக அமைப்புகள் இருக்கின்றன. அத்துணை ஆன்மீக அமைப்புகளும் தனி மனிதன் முன்னேற்றம் பெற்று தன்னுடைய மனதை நன்றாக வைத்து கொண்டு தனக்கும் சமுதாயத்துக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே அத்துணை ஆன்மீக அமைப்புகளும் இருக்கின்றன. அதுவும் குறிப்பாக மகரிஷி அவர்கள் அந்த கண்ட அந்த கனவும் எப்படி ஒழுக்கத்தோடு மனிதன் வாழ வேண்டும் என்பதும் அதற்கு உண்டான வழிமுறைகளை கொடுத்தும் சென்ற வாரத்திலே அந்த நிகழ்வு நடந்திருக்கின்றது என்றால் வேற யாரையும் நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் முடியாத விஷயம்னு முன்னாலேயே எப்பவோ முடிவு பண்ணிட்டார். ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு எப்பவோ முடிச்சுட்டு தாங்க இதை ஆரம்பிச்சாரு. ஆகவே நாம் அனைவரும் தான் இந்த நிகழ்வுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும். என்ன நடக்குன்னு தெரியாம எத்தனையோ பேர் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவங்களுடைய பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அவங்க இருக்கலாம். சமுதாய நாட்டம் கொண்டோ தன்னை அறிந்து கொள்ள வேண்டுங்கிற ஆர்வத்தோடு இருப்போர், ஏக்கத்துல இருக்கிறவங்க, நமது அமைப்பிலே இருக்கக்கூடியவர்கள் நாம் தான் இந்த நிகழ்வுக்கு வெட்கி தலைகுனிய வேண்டும்.
ஒரு உயிரா 2 உயிரா? குறிப்பிட்ட பகுதியில 61 உயிர். அப்பா, என்ன! நாம தான் பொறுப்பு இருக்கணும். நினைக்கும் போதே அந்த ஒரு வலியும் வேதனையும் ஏற்படும். ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவர் இருந்திருந்தாங்கன்னா இந்த நிகழ்வு நடந்திருக்காது. அப்படி மீறி அவர் இருக்கும்போது இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருந்ததுன்னா தாங்க முடியாத துயரத்துல இருக்கும். ஒருத்தருக்கு உணவு கிடைக்கல, காலையில் எதுவுமே சாப்பிடலன்னு சொன்ன அந்த செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி ஒருத்தருக்காக எத்தனையோ இரவுகள் உணவு எடுத்துக்காம இருந்தாருன்னா அந்த ஒரு சிறு நிகழ்வுன்னா இது என்ன? இது அந்த ஊருக்கு எப்படி அந்த பேரு வச்சாங்கன்னு தெரியல. கருணாபுரமா, அந்த ஊருக்கு பேரு கருணாபுரம். உம் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம்? அறிவை சரியாக பயன்படுத்தவில்லை. விதின்னு அப்படின்னு விட்டுடக்கூடாது. அவன் தலையெழுத்து அவ்வளவுதான், விடக்கூடாது. நம்மால் முடியாவிட்டாலும் கூட நம்முடைய அறிவை கொண்டு இன்னும் எதிர்காலத்திலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கொஞ்ச நேரம் அந்த சமுதாயத்திற்கு கொஞ்ச நேரம், ஒரு 1/4 மணி நேரமாவது இந்த பொது நலத்திற்கு நம்முடைய அறிவை செலவு செய்து என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தனை பண்ணணும் ஒவ்வொருத்தரும். அந்த மாதிரி ஒத்த அலை இருக்கிறவங்க அந்த சிந்தனை செய்தார்கள் என்றால் இயற்கை எப்படியாவது வழிகாட்டும். நமக்கு என்னன்னு நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அதனுடைய விளைவின் காரணமாக கண்டிப்பா இயற்கை ஏதாவது யார் மூலமாவது கண்டிப்பா நடத்தும். எங்கோ ஒரு இடத்துல நடந்தது, பேப்பரை படிச்சும் சாப்பிட்டு நாம தூங்கிட்டோம்னா அது ஆறு போல ஓடிடுச்சுன்னு அர்த்தம். ஆறு போல் ஓட விடுவது அப்படின்னா அங்க ஒரு வேலை கிடையாதுங்க. நம்ம அங்க செய்யறது இல்ல. ஒரு வார்த்தைக்காக சொல்றது ஆறு போல ஓட விடுன்னு. நான் ஆறு போல நம்மளா நமக்கு வேலையா அங்க இருக்கு? அங்க வேலையே கிடையாது. ஏற்கனவே அது ஆறு போல ஓடிட்டு இருக்கு. மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்குதுங்க. காலையில இருந்து தூங்குற வரை அது பாட்டுக்கு ஓடிக்கொண்டே இருக்குது, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. சாதாரணமான விஷயம் எல்லாம் நம்மளை ஈர்ப்பது கிடையாது. ஆனால் ஏதேனும் ஒரு துன்பமான ஒரு நிகழ்வு நடந்து விட்டதென்றால் அதுல ஏற்படக்கூடிய வலியும் வேதனையும் நம்மை ஈர்த்து விடும். இதுவே நமக்கு தெரிந்த நண்பரோ உறவினரோ நம்ம அன்பு செலுத்தக்கூடியவரோ இந்த 61 பேர்ல ஒரு ஆள் இருந்துட்டார்னா
எப்படி இருக்கும்? இப்போது மனநலம் எப்படி இருக்கும்? 61 பேர் இறந்துட்டாங்க. இது வந்து இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இயற்கை என்ன சொல்ல வருது? ஏங்க, இயற்கை சீற்றம் நடக்குது, சுனாமி வருது, வேற என்னமோ வருது, எரிமலை வருது, போர் வருது, அதுல இறக்குறது அதுங்கிறது இயற்கையில அது வேற இது. ஆனா இது அந்த மாதிரி கிடையாது. வாலண்டியரா போறது. சமுதாயம் நலம் கொண்டு இன்னும் கொஞ்சம் தங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும். தெரியாதவங்க அது மாதிரி 61 பேர் இறந்துட்டாங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டு தூங்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அது பேப்பர் பார்க்கலாம், உண்மையே தெரியாது. நியூஸ் பார்க்கவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்கெல்லாம் போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நடந்திருக்கு, நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருந்தா அங்கே ஏற்படக்கூடிய வலியும் வேதனையும் ஆறு போல ஓட விட முடியுமா? திரும்ப அது வந்துகிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அதை நினைக்க நினைக்க அந்த வலியையும் வேதனையும் பிடித்து வைத்தோம் என்றால் இன்னும் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். அதனுடைய வலியும் வேதனுடைய ஆயுள் அரை வினாடி தான். ஆனால் இந்த மாதிரி துன்பமா இருக்கின்றதே, இந்த துன்பம் வரக்கூடாதே, தாங்க முடியவில்லையே என்று திரும்ப திரும்ப நாம நினைத்து பார்த்து அதற்கு உயிர் கொடுத்து மேலும் துன்பம் அதிகமாயிட்டே இருக்கும். அது காலத்தால தான் சரியாம போகுமே தவிர வேற வகையில போகாது. ஆனால் இந்த நிஜமாகவே நிஜமாகவே அந்த எங்கோ நடந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, நமக்கு தொடர்பு இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்திலே வலியும் வேதனையும் ஏற்பட்டதுன்னா இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற நமக்கு இந்த கேட்ட காரணத்தினால கூடிய வலியும் வேதனையும் ஏற்பட்டதுன்னா இந்த வலியையும் வேதனையும் ஆறு போல ஓட விடக்கூடாது. இந்த வலியும் வேதனையும் இயற்கை நமக்கு எதற்காக கொடுத்தது? குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் ஏன் இந்த வலி வேதனை வருது? இயற்கை எதற்காக நமக்கு இந்த வலியும் வேதனையும் கொடுத்ததுன்னா நாம தான் பொறுப்பேற்றுக்கிட்டு ஏதாவது செய்யணும். இந்த வலியும் வேதனையும் மறக்கக்கூடாது, மறந்துடக்கூடாது, திரும்ப நினைவுல வைத்துக்கணும். நம்முடைய சமுதாய பொறுப்பு என்னங்கிறத பார்க்கணும். நம்ம வீட்டு குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கணும். அந்த பொறுப்புணர்வு இன்னும் புரியாத பெற்றோர்களே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதை எடுத்து கொடுக்கணும், தியானத்தை கொடுக்கணும், தத்துவத்தை கொடுக்கணும், புரிய வைக்கணும். டாஸ்மாக்லாம் ஊருக்கு வெளியிலாம் இல்லை, எல்லா ஊர்லயும் ஊருக்கு நடுவே ஒரு இடத்துல இருக்கு. அதை கிராஸ் பண்ணி போறோம். இளைஞர்கள் அதிகமாக அங்கே கும்பலாக நின்று வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கு காசு எப்படி கிடைத்தது? நைட்டு 8:30 மணி 9 மணிக்கு இவர்களுக்கு இங்கே என்ன வேலை? இவர்களுடைய பெற்றோர்கள் அங்கே வீட்டிலே என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? பையன் எங்க போயிருக்கிறான்? எத்தனை மணிக்கு வருவான்? எப்படி இத்தனை பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க? இந்த காலத்துல
என்னைக்காவது ஒரு நாள் வந்து அப்படி ஒன்றும் பெரிய இது கிடையாது, சகஜம்தான். இப்பெல்லாம் யூஸ் பண்ணாதவங்க யார் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி இருந்ததுன்னா சமுதாயத்துல இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். நாங்க ஓஷி யோகா நடத்தினப்ப ஒரு ஒரு ப்ரோக்ராம், நம்ம துரியா தவம் பண்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம்னு வச்சுக்கோங்க. அத இது பண்ணவே அந்த துரியாத நிலைக்கு அந்த நிலைக்கு போயிடலாம். ஒரு 25 பேர் இருப்பாங்க. நான் கேட்டேன், இதிலே இந்த 25 நபர்கள்ல இந்த மது அருந்தாதவங்க இதுவரை யாராவது இருக்கிறீங்களா? இருந்தா அவங்க கையை தூக்குங்கன்னு சொன்னேன். நான் எதுக்கு சொன்னேன்னா, இதை விட உண்மையான அற்புதமான தியானத்துல அற்புதமான போதை இருக்குது. இப்ப நீங்க அனுபவிக்க போறீங்க. இதை அனுபவிக்க அந்த மது அருந்தாத பழக்கம் யாராவது இங்க இருக்காங்கன்னு கேட்டேன். ஒருத்தர் கூட கையை தூக்கலைங்க. அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு ஆள் சொல்றாரு, என்னங்க தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் திறந்து வச்சுன்னு இந்த கேள்வியை கேட்டா என்ன அர்த்தம்னு கேட்டார். அதுக்கப்புறம் நான் அந்த கேள்வியை நான் யார்கிட்டயுமே கேட்கறதே இல்லை. சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. இப்ப நிலைமை என்ன ஆகும்? மனிதனிடத்திலே இயற்கையாகவே இன்ப நாட்டம் இருக்கு. அந்த இன்ப நாட்டத்திலே கூட நல்ல செயலை செய்து அந்த இன்பத்தை அனுபவிக்கணுங்கிறத விட இந்த மாதிரி அடிமையாகி ஈர்ப்பு ஏற்பட்டு போறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த இன்ப நாட்டத்தின் காரணமாக தானா அந்த மாதிரி போயிடும். என்ன ஆகும்? நம்முடைய உடலிலே ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றம், ஒரு உணர்வு தோன்றுகின்றது என்றால் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, இயல்புக்கு தகுந்த மாதிரி உணர்வுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த உணர்வுகள் அரை வினாடியிலே மறைந்து விடும். ஆனால் அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இந்த உணர்வு ஏற்படக்கூடாது என்றோ அல்லது இந்த இனிமையான உணர்வு நீட்டித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து வாலண்டரியா போகும்போது அந்த இயற்கையோடு நாம் முரண்பட்டு விடுகின்றோம். இயற்கை எதிர்த்து போராட முடியாது. அது தியானமாக இருந்தாலும் சரி, ஏற்படக்கூடிய அந்த தியானத்தினால் ஏற்படக்கூடிய உடல்ல ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றம் ஒரு இனிமையான உணர்வை கொடுக்கும். அதே போன்று இந்த மது அருந்துகின்ற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அதே போன்ற ரசாயன மாற்றத்தின் காரணமாக ஒரு உணர்வு ஏற்படும். இந்த உடல் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அந்த குறிப்பிட்ட ரசாயன மாற்றம் ஏற்பட்டதுக்கு பிறகு இந்த உடலுக்கு புத்தம் புதிதாக உணர்வுகள் வேண்டும். திரும்ப பழைய பழைய உணர்வு ஏற்பட்டதுன்னா இந்த ரசாயன மாற்றத்தை உடல் ஏற்றுக்கொள்ளாது. இதுதான் இயற்கை நியதி. அது எதுவா இருந்தாலும் சரி, இன்பமா இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி. அப்ப என்ன ஆகுது? ரசாயன மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாத போது அவங்க அதனுடைய டோசேஜ் அதிகரிப்பாங்க, இன்னும் அதிகரிப்பாங்க. இன்னும் அதிகரிக்கும் போது ஏற்படும். அப்புறம் ரசாயன மாற்றம் உற்பத்தியில முடியாது, அடுத்தது. அப்ப இது மாதிரி போயிட்டே இருக்கும். அப்ப எத்தனை ஆண்டு காலமாக அதுக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னா திரும்பவும் மதுவுக்கு அடிமையானவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்தாலும் என்ன செய்தாலும் அவங்களாலே முடியாது. அந்த மாதிரி
நரம்புகளை ஊடுருவி எல்லாமே முடிஞ்சு போயிரும். இவங்களாலே முடியலன்னா இவங்களுக்கு வரக்கூடிய அந்த சந்ததியினுடைய நிலைமை என்ன ஆகும்? அதன் பிறகு இந்த சமுதாயம் என்ன ஆகும்? இந்த அளவுக்கு யார் யோசனை பண்றாங்க? வேகமா ஓடிட்டு இருக்கிற உலகத்துல அப்ப நமக்கு தான் பொறுப்பு அதிகமாக இருக்கின்றது. அதனால இந்த வலியும் வேதனையும் இந்த நிகழ்வு, இந்த 61 பேருடைய அந்த நிகழ்வு ஏற்படக்கூடிய வலியும் வேதனையும் அப்படியே ஆறு போல ஓட விடாம நைட்டு தூங்கி எழுந்து அப்படியே இந்த 10 நாள் 20 நாள் 1 மாதம் கழித்து இந்த தமிழகமே இந்த நிகழ்வுல மறந்துட்டு வேற ஏதாவது போயிட்டு இருந்தா கூட நாம இந்த வலியும் வேதனையும் விடாம திரும்ப நினைத்து பார்த்து அந்த வலியும் வேதனையும் நம்ம கிட்ட தங்க வைத்து அதன் மூலமாக நாம என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சிந்தனை செய்து அறிவை கொண்டு செயல்படணும். எப்படி வேணாலும் போகட்டும், எந்த மாதிரி இருக்கிறது முடிஞ்சது முடிஞ்சிச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். இனிமே யாரையும் குறை கூறி பயன் கிடையாது. குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம் மாதிரி வேஸ்டா பேசிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லை. நம்முடைய நம்முடைய கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம செய்யணும். நம்ம கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும். எப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு படிப்புக்காக நல்லா முன்னேறுங்கிறதுக்காக என்ன ஸ்ட்ரெயின் பண்றோம், என்னெல்லாம் சம்பாதிக்கணும், எப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறோமோ அதே போல எல்லாமே நம்ம குழந்தைங்க தான் அப்படிங்கிற உணர்வோடு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அது நம்ம இப்படிதான் நம்ம முடியாதுங்க. ஆனா அந்த அந்த எண்ணம் அதிகமாகும் போது இயற்கை எந்த ரூபத்திலேயாவது ஏதாவது செய்யுங்க. அந்த அளவுக்கு அந்த தனி மனிதனிலே ஏற்பட்ட அமைதி நிச்சயமா மாற்றத்தை ஏற்படுத்துங்க. என்னதான் செய்வது? இப்போ வரக்கூடிய சமுதாயம் எப்படி இருக்கும்? அந்த குழந்தைங்க எப்படி வளருவாங்க? அந்த நிலையில இருந்து கரு அமைந்ததுன்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. அப்ப நாம பொறுப்பேற்றுக்கணும், நேரத்தை ஒதுக்கணும். இந்த வையகத்தை வாழ்த்துற மாதிரி இதற்கு என்ன செய்யணும், அந்த மாதிரி ஒத்த இது இருக்கிறவங்க எல்லாரும் சிந்தனை பண்ணும்போது எங்கேயாவது ஒரு மாற்றம் நடக்குது. இதுல 61 பேர் இறந்துருக்குன்னா 130 பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. இது ஒரு நாள்ல ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்குன்னு இப்பதான் தெரியுது. இயற்கை உணர்த்திருக்குது அந்த மாதிரி. எல்லாருக்குன்னா அந்த குறிப்பிட்ட 100 பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி நம்ம அத்தனை பேருக்கும் தெரியணும்னா இந்த நிகழ்வு மூலமாக இப்ப கடமை இருக்கின்றது. கடமையை நாம சிறப்பாக செய்யணும் அப்படின்னா அந்த தனி மனிதனுடைய இது வரணும் அப்படின்னா அதாவது இந்த இயற்கை எதிர்த்து நாம் எதுவுமே செய்ய முடியாது. இயற்கை எதிர்த்து நம்ம ஒன்றுமே பண்ற முடியாது அப்படிங்கிறது முதலாவதாக அந்த சரண்டர் நிலைக்கு போயிடணும். அதாவது இங்க குறிப்பிடக்கூடியது என்னவென்றால் நமக்கு வரக்கூடிய உணர்வுகளை எதிர்த்து ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்றது மட்டும் இல்ல, இதுவரை அந்த உணர்வுகளை வெற்றி காண்பதற்கு எத்தனையோ முயற்சி செய்திருக்கின்றோம். நம்மால் வெற்றி பெற முடிந்ததா என்றால் முடியவில்லை. இதுதான் உண்மை. அது முடியாது. ஏன் அப்படின்னா
அந்த மன உணர்வுகளை மனதில் ஏற்படக்கூடியதை சீரமைப்பதற்கு அந்த சீரமைக்கக்கூடிய வேலை, அதாவது இயற்கை தன்னகத்தே வைத்திருக்கின்றது. மனம் தன்னைத்தானே சீரமைத்துக் கொள்ளும். அது நம்ம ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. எங்க நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கேயே சிக்கல் உண்டாகி விடுகின்றது. தானாவே சரியா போயிடும் அந்த உணர்வுகள் அனைத்துமே. ஏன்னா இயற்கை அது தன்னகத்தே வைத்திருக்கின்றது. நாம எந்த விதமான இது அங்க செய்யறதுக்கு வேலையே கிடையாதுங்க. ஆறு போல ஓட விடுதுன்னா நம்ம ஆறு போல ஓட விடுது, அது ஒரு வேலை கிடையாதுங்க. அது ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த ஓடிக்கிட்டு இருக்கிறத நம்ம குறுக்கிடாமல் இருந்தால் போதுமானது. அதுல தண்ணி போயிட்டு இருக்கு, குறுக்க நாம கையை வைத்து மறைத்தா ஒரு சுழல் ஏற்படும். அதே போல நமக்கு வரக்கூடிய இன்ப துன்ப உணர்வுகளை தானாக ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அது ஒரு அரை வினாடியிலே மறைந்து விடும். ஆனால் நாம நினைத்து இது ஏன் இப்படி வந்தது, இது வரக்கூடாது அப்படின்னு அதை முயற்சி செய்து அது சரி பண்ணுவதற்கு நாம் முயற்சி செய்தோம் என்றால் அந்த உணர்வுக்கு நாம உயிர் கொடுத்து விடுகின்றோம். அதை நாம புதுப்பித்துடுறோம், ரெனிவல் பண்ணிடுறோம். அதன் காரணமாக திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கின்றது. ஏங்க எனக்கு எத்தனை வருடமா இந்த பிரச்சனை இருக்கு, இதை நினைச்சாவே எனக்கு வலியும் வேதனை அதிகமா இருக்குது. ஏங்க நீங்க சொல்றத பார்த்தா அந்த வலியும் வேதனை அரை வினாடியில போயின்னா எனக்கு ஏங்க இத்தனை வருஷமா இந்த வலியும் வேதனை இருக்கு, இந்த பிரச்சனை நினைத்தாலே எனக்கு வலி வேதனை அதிகமாகுது, ஏன் போகலேன்னு கேட்கலாம். இந்த பிரச்சனையின் மூலமாக ஏற்பட்ட வலியும் வேதனையும் அதுவும் தொடர்ந்து நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அந்த வலியும் வேதனையும் புதுப்பிக்கப்பட்ட வலி வேதனை, ஏற்கனவே இருந்த வலி வேதனை கிடையாது. ஏன்னா தொடர்ந்து அந்த மாதிரி ஃபாஸ்டா போயிட்டு இருக்குங்க. ஆறு கூட பார்த்தீங்கன்னா என்ன தோணும், மெதுவா போற மாதிரி தோணும். மின்னல் ஆறுனா எப்படி இருக்குங்க, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதுங்க. காலையில கண்ணை திறந்து நைட்டு தூங்குற வர சதா ஓடிக்கொண்டே இருக்கின்றது. நமக்கே தெரியாது, அவ்வளவு எண்ணங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றது. நமக்கு எந்த ஈர்ப்பு ஏற்படுதுன்னா இந்த வலி வேதனை ஏற்படுறதுதான். இன்பமான உணர்வு ஏற்பட்டா கூட அது கூட தெரிவது கிடையாது. ஏனென்றால் இன்ப உணர்வு ஏற்படும் போது அதை நாம் எதிர்த்து போராடுவது கிடையாது. எதிர்த்து போராடாத காரணத்தினாலே அது நமக்கு தெரிவது கிடையாது. அதையும் அப்படியே விட்டுட்டா அது ஓடி போயிடும். ஆனா அந்த இன்பத்தையே நீட்டித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் இங்கே பிரச்சனை அதிகமாகுது. அதே போல துன்ப உணர்வு ஏற்படக்கூடாது என்ற உணர்வோடு நம்ம போராடும் போது அந்த துன்பம் இன்னும் அதிகமாயிருது. எவ்வளவு நாள் ஆனாலும் சரி அந்த உணர்வு இருந்துகிட்டு தான் இருக்கும். அது காலத்தால மறைந்தா கூட அந்த வேவ் லென்த்துக்கு போனோம்னா உடனடியாக நமக்கு அந்த துன்ப உணர்வு ஏற்பட்டுடும். அப்ப இன்ப உணர்வு துன்ப உணர்வு இல்லாம ரெண்டும் இல்லாம எப்படி இருப்பது அப்படின்னு பார்த்தோம் என்றால், தத்துவம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்பத்துக்கு துன்பத்துக்கு ஆளாயிடக்கூடாது, ரெண்டும் சரிசமா பார்க்கணும்னு. அங்க ஒரு வேலை கிடையாது, சரிசமா பார்க்கணும்னு முயற்சி பண்ணக்கூடாது, அந்த ஆசைப்படக்கூடாது. இன்ப நாட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தோம் என்றால் அது வகை ஒரு இன்பமான நாட்டம். அதுக்கு என்ன பண்ண, அதுக்கு உண்டான காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருவான். அங்கு மனதை பொறுத்தவரை ஒன்றுமே செய்வதற்கு எதுவுமே கிடையாது என்று முடிவு செய்திட வேண்டும். அதாவது இந்த மனம் அடைவதற்கு ஏதேனும் ஒன்று இருக்கின்றது என்றால் நாம என்ன பண்ணுவோம், அதை அடைவதற்கு உண்டான முயற்சியை செய்வோம். எங்க நம்ம முயற்சி செய்யறோமோ அங்கவே நம்முடைய மனதிலே போராட்டம், மன போராட்டம் ஆரம்பிச்சு விடுது. நம்முடைய மனதோடு முரண்பாடு ஏற்பட்டு விடுகின்றது. அதனால அதனோடு அந்த அடைவடுங்கிறது கிடையாது. ஏற்கனவே இயல்பாகவே நாம் அந்த ஒரு ஞான நிலையிலே ஒரு முக்தி நிலையிலே தான் நாம் இருக்கின்றோம். ஆனா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எப்படிங்க நான் சாதாரண மனிதன், எனக்கு என்னென்னலாம் வருது, எப்படி நான் அவங்களோட ஒப்பிட முடியும்னு கேட்கலாம். ஆனா மனதை பொறுத்தவரை, அகத்தை பொறுத்தவரை தெய்வீகமான உணர்வாய் இருந்தாலும் சரி, சாதாரணமான அருவருக்கத்தக்க உணர்வாய் இருந்தாலும் சரி, அகத்தை பொறுத்தவரை ரெண்டுமே ஒண்ணுதான். அகத்துல நல்லது கெட்டது, உயர்ந்தது தாழ்ந்தது, தெய்வீகமானது அருவருக்கத்தக்கது அப்படிங்கிற உணர்வு எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒன்றுதான்.
புறத்துல மட்டும்தான் நல்லது, கெட்டது, உயர்ந்தது, தாழ்ந்தது அப்படின்னு இருக்கு. ஆனா அகத்தை பொறுத்த எதுவுமே கிடையாது. அதை பத்தி ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. இந்த ஆன்மீக அமைப்பில் இருக்கிறவங்க ரொம்ப பேர் கடினப்படக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், சர்வசாதாரணமாக தப்பு பண்ணிட்டு ஜாலியா தின்னிட்டு இருக்கிறாங்க உலகத்துல. இந்த ஆன்மீகத்துல இருந்து கொண்டு நன்றாக தவம் செய்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மனதுல ஏதேனும் ஒரு தவறான தப்பித்தரும் ஒன்று ஏற்பட்டு விட்டதென்றால், இத்தனை நாளாக நான் தியானம் பண்றமே எனக்கு எப்படி வரலாம் என்று நினைக்கிறாங்க. பாத்தீங்களா? இங்கதான் போராட்டம் ஆரம்பிக்குது. இங்கதான் குற்ற உணர்வு ஏற்படுகின்றது. இங்கதான் சிக்கலே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்ம சரியா செய்யல போல இருக்கு, இன்னொன்னு முயற்சியை அதிகப்படுத்தணும், இன்னும் அதிகம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த போதை எப்படியோ அதே போலதான் இன்னும் நீங்க முயற்சி செய்ய செய்ய அந்த ரசாயன மாற்றத்தின் காரணமாக திரும்ப திரும்ப அனுபவத்தை அது ஏத்துக்காம இருக்குது. அதுக்கு புது புது அனுபவம் வேணும். அப்ப திரும்ப என்ன ஆன்மீக உணர்வு ஏற்பட்டமோ, அந்த தியானத்துல என்ன கிடைத்ததோ அதை திரும்ப அடைவதற்கு முயற்சி செய்யும் போது நிச்சயமாக முடியாது. அந்த ரசாயன மாற்றம் ஏற்படாது. ஒண்ணுமே இல்லாம எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம கொஞ்சம் கூட ஒண்ணுமே இல்லாம இருக்கிறப்ப தியானத்துல பழனவங்க ஏற்படக்கூடிய அனுபவம் மிக அற்புதமா இருக்கும். அப்புறம் குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அந்த அனுபவத்தை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்தோம் என்றால் நிச்சயம் அது கிடைக்கவே கிடைக்காது. அதனால தியானம் பண்றவங்க எல்லாரும் ரொம்ப ஜாலியா தியானம் பண்ணணும். ஒரு முறை அனுபவம் கிடைச்சிருச்சுன்னா அந்த திரும்ப அனுபவத்தை எதிர்பார்க்க கூடாது. ஏனென்றால் இதை விட ஆயிரக்கணக்கான அற்புதமான அனுபவங்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அதனால அந்த அனுபவத்தை மட்டும் பிடித்து வைக்கவே கூடாது. ஏன்னா அது ஒரு வகை இன்ப நாட்டம்னா இதுவும் ஒரு இன்ப நாட்டம்தான். அப்ப நாம அனுபவத்தை தேடணும்னா எத்தனை வந்தாலும் சரி இன்னும் வேணும்னு அது போய்கிட்டே இருக்கும். அதனால அடைவதற்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து விட்டோம் என்றால் மனதிலே போராட்டமே கிடையாது. இருக்கு, நல்லா அற்புதமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அடைறது எதுவே இல்லைன்னு சொல்லும்போது மனம் தானாவே அடங்கி விடுகிறது. அங்க வேலையே கிடையாதுங்க. ஆறு போல ஓட விடுதுன்னா நம்ம போய் அங்க ஆறு போல ஓட விடுறது கிடையாது. ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கின்றது. அங்கே குறுக்கிடாமல் இருந்தால் போதும். சும்மா இருக்கணும். சும்மா இருக்குன்னா சும்மா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சும்மா இருக்கணுங்க. அதாவது வார்த்தையை தான் பயன்படுத்துறோம். என்ன புரிய வைக்கிறதுனா அங்கே நமக்கு எந்த வேலையும் கிடையாது என்று புரிய வைப்பதற்காக சொன்னது சும்மா இரு. சும்மா இரு அப்படின்னா வேலை செய்ய சும்மா இருக்கிறது இல்ல. நம்முடைய வேலைகளை கவனித்துக் கொண்டே இருக்கலாம். எந்த மாதிரி உணர்வு வந்தாலும் சரி அதை சரி செய்ய வேண்டிய வேலை நமக்கு கிடையாது அப்படின்னு புரிந்து கொண்டு அங்கே எந்த பொறுப்பும் கிடையாது என்று புரிந்து கொண்டு இருக்கிறதுக்கு பேரு தான் சும்மா இரு. எதுவா இருந்தாலும் வந்தாலும் ஓகே கொடுத்துரு அப்படின்னா ஒவ்வொன்றையும் பார்த்து ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. அங்கு நமக்கு எந்த வேலையும் கிடையாது என்று சொல்வதற்காக ஒன்றும் செய்யாமல் இருப்பது. ஒன்றும் செய்யாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்? எல்லாமே நாம எல்லாம் செய்து பழகி இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி கேள்வி கேட்க தோணுது. ஒன்றுமே செய்யாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால் அங்கே நமக்கு வேலை எதுவுமே கிடையாது என்பதை புரிந்து கொள்வதற்கு தான் இந்த மாதிரி வெவ்வேறு வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியிருக்கின்றது. அங்கே நமக்கு சுத்தமாக வேலையே கிடையாது. நிஜமாகவே அந்த மாதிரி புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அந்த மனதிற்கு ஒரு விடுதலை கிடைத்து வரும். அதுக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்துவிடும். சுதந்திரம் என்பது மனம் தானாக இயங்குவதற்கு நாம் அனுமதி கொடுப்பது. அந்த மாதிரி அனுமதி கொடுத்து விட்டோம் என்றால் அது தானாக இயங்கிறோம், தானாகவே தூய்மைப்படுத்திக் கொள்ளும். ஆனால் நாம இயக்கக்கூடிய மனது தூய்மைப்படுத்திக்க தெரியாது, மேலும் சிக்கலை ஏற்படுத்திவிடும். ரொம்ப பேர் உலகத்துல மனதுல ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு காரணம் திரும்ப திரும்ப நினைத்து இது நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்யற காரணத்தினால. அப்ப நல்ல ஒரு முடிவு எடுத்தவங்க ஆன்மீக பக்கம் போய் அதுல இருந்து எப்படி விடுதுன்னு போவாங்க. அது தெரியாதவங்க இந்த மாதிரி தீய பழக்கத்துக்கு போய் அதுக்கு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அடிமையாயிருவாங்க.
மிக எளிமையான ஒரு சாதாரணமான புரிதல் இருந்தாலே போதுமானது. அந்த மனம் வேற டைமென்ஷனுக்கு, வேற பரிமாணத்துக்கு போயிடுதுங்க. அங்க ஒண்ணுமே இருக்காது அதுக்கப்புறம். ஆனா ஒரு முறை புரிந்ததுதான். இதுல பெரிய கஷ்டமே கிடையாது. சரிங்க, நீங்க சொல்லிட்டீங்க, நான் முயற்சி செய்து பார்க்கிறேன்னா, எங்க முயற்சி நீங்க செய்றீங்களோ அங்கேயே நீ ஏதோ அடைவதற்கு முயற்சி பண்றீங்கன்னு அர்த்தம். கிடையவே கிடையாது. முயற்சி, பயிற்சி எதுவுமே தேவை கிடையாது. இதை புரிந்து விட்டதென்றால் நடைமுறை வாழ்க்கையில இதை ஞாபகம் வச்சுக்கணுமான்னா ஞாபகமே வச்சுக்க தேவையில்லை. எதுவுமே நினைவில் வைத்துக்க தேவையில்லை. ஏன்னா அந்த சிஸ்டத்திலே இன்பில்ட் ஆயிருக்கு. அதை புரிந்தாலே போதும், வேற நிலைக்கு போயிடும். அந்த மாதிரி ஒரு சுதந்திரமான ஒரு விடுதலையான உணர்வை ஃபீல் பண்ணிட்டோம்னா போதும், புரிந்து கொண்டால் போதுமானது. நீங்க ரிவர்ஸே ஆக முடியாதுங்க. திரும்ப நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கலாம். இந்த மாதிரி ஆறு போல ஓட விட்டோம் என்றால் அந்த மாதிரி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ரொம்ப ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப அதிகமா கேட்கக்கூடிய கேள்வி, யாராவது நமக்கு துன்பம் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, என்ன பண்றது? இத கேட்கிறமே கொஞ்சோண்டு உள்ள போய் பார்க்கணும். இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னா நாம அது போல யாருக்காவது நாம துன்பம் கொடுக்காம இருந்திருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். நம்ம அது மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். இது இயேசுநாதர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நம்ம வேற யாருக்கு, நமக்கு யாராவது ஏதாவது செய்யாம இருக்கணும் அப்படின்னு நாம நினைச்சோம்னா அதே போல நாம மற்றவங்களுக்கு அதை செய்யக்கூடாது. நமக்கு மற்றவங்க இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சா அதை நாம செய்யணும். இது சாதாரண மனிதர்களுக்கு. நல்ல சமுதாய பொறுப்பு இருக்கின்ற வேதாத்திரி மகரிஷியோட சீடர்களா இருக்கிறவங்களுக்கு இயேசுநாதர் சொன்னது என்னவென்றால், ஒருவன் ஒரு கன்னத்தில் அடித்தால் நீ மறு கன்னத்தை காட்டணும்னு சொன்னது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா வேதாத்திரி மகரிஷியுடைய சீடர்கள். சமுதாயம் எப்படி இருந்தாலும் சரி, என்ன மாதிரி துன்பம் கொடுத்தாலும் சரி, அதனுடைய மீட்பதற்கு அதுக்கு என்ன மாதிரி செய்ய வேண்டும், உதவி செய்யணும் அப்படிங்கிற உணர்வோடு எப்படி இருந்தாலும் சரி, என்ன மாதிரி இருந்தாலும் சரி, உள்ளத்துல எதுவுமே இல்லாம எதையுமே பிடித்து வைக்காம அப்படியே ஆறு போல ஓட விட்டு இன்னும் மக்களுக்கு ரொம்ப நல்லா செய்யணுங்கிற இது வேணும். இதுதான் ஒரு கன்னத்துல அடிச்சா இன்னொரு கன்னத்தை காட்டுவது என்பதற்கு உண்டான அர்த்தம் இதுதான். அந்த மாதிரி அந்த அந்த சமுதாய நலனே குறியாக மனதில் எப்பவுமே அதே ஒரு எண்ணத்தோடு அந்த மாதிரி எண்ணம் இருக்கும்போது இயற்கை அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சரிப்படுத்துங்க. அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்துடும். இயற்கையே அந்த பிரச்சனையை தீர்த்துடும். அதனால அகத்தை பொறுத்தவரை நாம் செய்வதற்கு எந்த வேலையுமே கிடையாது. எப்படி வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, என்ன போராடி பாருங்க. ஆனா இதுவரை உலகத்தில் இருக்கிற ஞானிகள் அத்தனையுமே கடுமையா போராடி கடைசியாக ஒண்ணுமே செய்ய முடியவில்லை என்று ஒரு தோற்ற நிலையிலேயே இயற்கையிலேயே சரண்டரான காரணத்தினாலே தன்னுடைய மனதிலே சரண்டரான காரணத்தினால்தான் அவங்களுக்கு அந்த தெளிவே கிடைத்தது, அந்த புரிதலே கிடைத்தது. இந்த புரிதல் என்ன தெரியுங்களா? இன்னொரு புரிதல் எல்லாமே தெளிவாக இயற்கை ரகசியம் தெரிந்துகிட்டு முன்ன பின்ன எல்லாம் நடக்கக்கூடிய அந்த அறிவு நிலை. அந்த அறிவினுடைய எல்லாத்தையும் கத்துக்கிட்டு போங்கிறது அறிவினுடைய வேலை ரொம்ப கடினமானது. ஆனா எதுவுமே கிடையாதே, நம்மளால முடியாதே, அறிவினுடைய இயலாமையை புரிந்து கொண்டு அதனோட சரண்டர் ஆகுறது ஈஸி. எதுங்க ஈஸி? அது ரொம்ப கஷ்டப்படணும், ஹார்ட் ஒர்க் பண்ணும், எல்லாமே பண்ணணும். அப்படியே பண்ணாலும் லட்சத்துல ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும். அப்படியே கிடைக்குமான்னு கூட சொல்ல முடியாது, இந்த பிரிவு கூட கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனா இதை பொறுத்தவரை யாரா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதனும் சரி, ஒவ்வொரு தனி மனிதனும் சரி, இதை அவங்களுக்கு அமைப்பு இருந்து கேட்டு புரிந்து கொண்டு மனது ஏத்துமே ஒன்றுமே செய்ய முடியாது என்று புரிந்து கொண்டார் என்றால்
அடுத்த வினாடியே அவங்களுக்கு மன சுதந்திரம் தான். இதுதான் விடுதலை, இதுதான் முக்தி அப்படின்னு சொல்லலாம். அங்க செய்வதற்கு எதுவுமே கிடையாது என்று புரிந்து கொண்டாலே போதுமானது. ஏன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் வரக்கூடிய உணர்வுகளை புறத்துக்கு வேண்டும் என்றால், புறத்துக்கு தேவை இருக்குதுன்னா அதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா மனம் இல்லாம நம்ம எதுவுமே செய்ய போறது கிடையாதுங்க. எல்லாம் மனதை கொண்டு தான் நம்ம வந்து செய்து கொண்டிருக்கின்றோம். மனம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த நினைவு இருக்கும். நினைவு தொகுப்பு இருக்கும். ஆபீஸ்க்கு போனா வீட்டுக்கு வரத்துக்கு நம்ம வீடு தெரியும் இல்ல, எல்லாமே இருக்குங்க. அத்துணையுமே இருக்கும். நாம செய்தது அத்துணையுமே இருக்கும். அனுபவித்த இன்பத் துன்பங்கள் எல்லாமே அப்படியே பதிவாயிருக்கும். ஆனால் இந்த புரிந்து கொண்ட காரணத்தினால எதிர்காலத்துல எதுவுமே பிரச்சனையே வராதா என்றால் நிச்சயமா பிரச்சனை ஏற்படும். சாதாரண மனிதனுக்கு வருகை என்ன வருமோ அதே மாதிரி வரும். ஏன்னா இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நம்முடைய உணர்வுகள் வேண்டும் என்றால் நமக்கு சொந்தமா இருக்கலாம். ஆனா நம்முடைய செயல் வந்து சமுதாயத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்றது. ஆகவே செய்யக்கூடிய செயலை அறிவை கொண்டு சரியான முறையில வந்து செய்யணும். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில செய்யக்கூடாது. இதுல மட்டும் ஸ்ட்ராங்காக ஆக நம்ம மட்டும் நல்லா இருந்தா என்ன, நல்லவன் வந்து பிரயோஜனமே இல்லை, உலகத்துல இப்படிலாம் நடக்குது அப்படின்னு வந்து ஒரு சோர்வை ஏற்படக்கூடாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த சமுதாய நலம் உயர்வதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற நிலையில வந்து அந்த உறுதிப்பாடு வந்து இருக்கணும். அதனால மனதை எதிர்த்து எதுவுமே செய்வதற்கு நமக்கு ஒன்றுமே கிடையாது என்று புரிந்து கொண்ட காரணத்தினாலே வரக்கூடிய உணர்வுகளை தேவைக்கு நாம வந்து பயன்படுத்தலாம். பிளான் பண்ணலாம். எப்படி பண்ணணும், அறிவை கொண்டு என்ன செய்யணும், எல்லா உணர்வுகளுமே நம்முடைய வினைப்பதிவு தகுந்த மாதிரி அந்த நம்முடைய இயல்புன்னு ஒண்ணு இருக்கு. அந்த இயல்புக்கு தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அடிமனம் உணர்வுகளை கொடுக்கின்றது. இவ்வளவுதான். நம்மளால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னா அந்த அடிமனம் கொடுக்கறத வச்சுதான் உணர முடியும். இதுக்கு பேர் தான் உணர்மனம். அடிமனதை நம்ம நேரடியாக நாம வந்து கட்டுப்படுத்த முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த தியானங்கள் மூலமா கொஞ்சம் அளவுக்கு கட்டுப்படுத்தலாம். அந்த கட்டுப்படுத்துற வச்சு பர்மனண்டா கட்டுப்படுத்தலாங்கும் போது அங்க பெரிய போராட்டம் ஆரம்பிச்சிடும். கட்டுப்படுத்தவே முடியாதுங்க. அந்த அடிமனம் என்ன பண்ணுது, அந்த இயல்புக்கு ஏற்றார் போல சூழ்நிலைக்கு ஏற்றார் போல உணர்வுகளை கொடுத்து ரசாயன மாற்றத்தை கொடுத்துட்டு அது அமைதியாயிருது. ஆனா இங்க என்ன பண்றோம், நம்ம அதை சரிப்படுத்தணும். இது ஒண்ணு ஏற்படுதுன்னா வெளியில என்ன செயல் செய்யணுமோ அந்த செயலை செய்யணுங்க. அதற்கு மாறாக இந்த உணர்வை சரிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியில் ஈடுபடக்கூடாது. இது சரிப்படுத்த நினைச்சா முடியாது. ஏன்னா இயல்பு ஒண்ணு இருக்குதுங்க. நமக்கு ஆசைகள் இருக்கலாம். அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படியே புத்தர் மாதிரி எப்படி அமைதியா இருக்கணும், கோபமே வரக்கூடாது அப்படின்னு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா இயல்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதானே கொடுக்க செய்யும். ஆனால் இந்த ஆறு போல ஓட விட்டோம் என்றால் இந்த இயல்பையும் மாற்ற முடியும். வேற வகையில இயல்பை மாற்றுவது முடியாது. நீங்க என்ன முயற்சி பண்றீங்கன்னு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அது தியானத்தின் மூலமாக முடிவு பண்ணினீங்கன்னா முடியவே முடியாது. தியானம் எதற்காகவென்றால் நம்முடைய ஆற்றலை, திறமைய, அறிவு கூர்மையை பயன்படுத்தி இந்த போட்டி மிகுந்த உலகத்திலே சிறப்பாக வாழ்க்கை நடத்துவதற்காக தான் தியானம் உதவுது. ஆனா மனதை சரி பண்ணும் முயற்சி பண்ணினா தியானத்தின் மூலம் பண்ணா பெரிய போராட்டம் தான் நடக்கும். தியானம் என்னைக்குமே ஒரே மாதிரி தியானம் நடக்காதுங்க. சில சமயத்துல தியானமே போராட்டத்தை கொண்டு வந்துருங்க. அதனால அழகாக, ஜாலியாக, இனிமையாக, இன்பமாக அது அப்படி ஓடுற ஓட்டத்துல இருந்துட்டு தியானம் பண்ணணுங்க. இந்த புரிதல் ஏற்பட்டதுக்கு பிறகு நீங்க தியானம் பண்ணி பாருங்க. அற்புதமா தியானம் வரும். எப்பவுமே தியானம் பண்ற மாதிரியே இருக்குங்க. நீங்க என்ன செஞ்சாலும் தியானம் தான். குளிக்கிறது ஒரு தியானம், சாப்பிடுறது ஒரு தியானம், டாய்லெட் போறது ஒரு தியானம், எல்லாமே தியானம். தூங்குறது ஒரு தியானம். அற்புதமாக ஆழ்ந்த தூக்கம். அப்படியே சில நாளைக்கு சொல்லும் பாத்தீங்களா, அப்பா இந்த மாதிரி தூங்குனே இல்லைங்க, ரொம்ப சூப்பரா தூங்குனேன். அதே மாதிரி என்னைக்குமே தூங்கலாம், எப்பவுமே தூங்கலாம். நான் வந்து ஒரு ஒரு மேடை பேச்சாகவோ உங்களை ஆசையை தூண்டுறதுக்கெல்லாம் சொல்லலைங்க. நிஜமாகவே தான் அனுபவிக்க வேண்டிய ஒன்றுங்க. அதுக்கு என்ன காரணம்னா ஆறு போல ஓட விட்ட காரணத்தினால அந்த இயல்பு மாறிடும். மகிழ்ச்சி அவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த என்ன
எழுகின்ற எண்ணங்கள் யாரும் நற்பயனாக மாறும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அதெல்லாம் ஒரு வேலையும் கிடையாது. ஒரு போராட்டமே கிடையாதுங்க. அற்புதமாக இயற்கையாகவே அந்த மாதிரி. ஏன்னா இயற்கையோட ஒன்றுன காரணத்தினால இயற்கையை இனிஷியேஷன் கொடுக்கும். அந்த மாதிரி நிலைக்கு நம்மளால போயிட முடியுங்க. அதனால தயவு செய்து நம்முடைய மனதோடு நாம் முரண்படக்கூடாது. அதனோடு போராடக்கூடாது. அதனோடு எதிர்த்து சண்டையிடக்கூடாது. ரைட்டுங்க, இதுக்கு என்ன பண்ணணும்? இதற்கு ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. வெளியிலன்னா நீங்க ஏதாவது செய்தான் ஆகணும். ஒரு எல்கேஜி அட்மிஷன் கூட நீங்க போராடணும். எக்கச்சக்கமா வேலைகள் பார்க்க வேண்டியிருக்கு வெளியில. ஆனா அகத்தை பொறுத்தவரை ஒன்றுமே செய்ய தேவை, ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. எதுவுமே செய்ய தேவையில்லை. ஆனா அகத்தை பொறுத்தவரை ஒண்ணுமே செய்ய தேவையில்லை என்றால் தானாகவே அற்புதமா போயிரும். ஆனா புறத்துல மட்டும் தானா சரியாகுது. நாம தான் செய்தாகணும். ஒரு நிமிஷங்க. சாரி, ஒரு நிமிஷம். புறத்தை பொறுத்தவரை ஏதுன்னு செய்து ஆக வேண்டும். சார்ஜ் குறைஞ்சிச்சுன்னா சார்ஜ் போட்டுதான் ஆகணும். அது தானா சார்ஜ் ஆகாது. இது புறம். ஆனா அகத்தை பொறுத்தவரை நீங்க ஒண்ணுமே பண்ணலைன்னா ஃபுல் சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். ஃபுல் சார்ஜ்னா ஃபுல் எனர்ஜி. ஃபுல் எனர்ஜி அப்படின்னா அது தெரியாதுங்க. அப்படியே உடல் முழுவதும் எனர்ஜி இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த ஆறு போல ஓட விட்டா எந்த நேரத்துல என்ன வேணுமோ, என்ன மாதிரி எனர்ஜிக்கு வேணுமோ அதெல்லாம் இயற்கையாகவே அந்த உள்ளாரே இருக்கும். வெளியில கூட தெரியாதுங்க. அற்புதமா அந்த காலகட்டத்துல அந்த அடிமனமே உதவிக்கு மிக அற்புதமான செயல்லாம் செய்யும். எக்கச்சக்கமான சுருக்கமான விஷயங்கள்லாம் எக்கச்சக்கமா இருக்குதுங்க. இந்த சித்துகளுக்கெல்லாம் அடிமையாகாம வேற எது முயற்சி பண்ணாம இயற்கையாக இயல்பாக வேற விதத்துல ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்காம நம்ம செயல் செய்தா சாதிக்கணும். செயல் விளைவு தத்துவம் தான் முக்கியமானது அப்படிங்கிற உணர்வோடு நம்முடைய செயலை செய்து கொண்டிருந்தோம் என்றால் அற்புதமான ஆற்றல் கிடைக்கும். வேற வகையில நீங்க தியானம் பண்ணி ஒரு ஆற்றல் கிடைக்குதுன்னா நம்ம ஃபீல் பண்ணலாம். ஆனா அதை ஃபீல் பண்ண முடியாது. ஆனா அபரிதமா இருக்கும். தேவைப்பட நேரத்துல அது வருங்க. இப்போ ஒரு 10 கிலோ ஒரு மூட்டையை தூக்கணும் அப்படின்னா நாம நினைக்கிறோம். நினைத்த உடனே ஒரு எனர்ஜி கிடைக்குது. டக்குன்னு அதை தூக்குறோம். அதுக்காக எப்பவுமே கையில 10 கிலோ தூக்குற அளவுக்கு எனர்ஜி இருக்குமா? வேணுங்கிறப்ப வருது இல்ல. அது மாதிரி வாழ்க்கையிலே வேணுங்கிற நேரத்துல இக்கட்டான சூழ்நிலையில அது உதவியா இருந்து பல்வேறு நன்மைகளை செய்யுங்க. அதனால எதுக்கும் மயங்க கூடாது. புறத்துல சிறப்பாக வேலை பார்க்கணும். இந்த தியானம் கூட புறத்திற்காக தான். தியானத்தோடு போராடக்கூடாது. ஏன் இப்படி இருக்குன்னு கஷ்டப்படக்கூடாது. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தாக்குதே நினைக்க கூடாது. ஆறு போல ஓட விட்டோம் அப்படின்னம்னா தியானத்துல பல்வேறு எண்ணங்கள் மோதினாலும் நம்மளை பாதிக்காது. நிஜ வாழ்க்கையிலேயே பல்வேறு துன்பம் ஏற்பட்டால் கூட அது பாதிக்காம மோதிட்டு ஓடி போயிரும். நம்முடைய கடமை மட்டும் இதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தீர்க்கமா இருந்து நம்முடைய காரியங்களை செய்ய முடியும். அதனால மனதை மட்டும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப பேரு மனதுக்கு தான் டார்ச்சர் கொடுக்குறாங்க. மனம் நமக்கு டார்ச்சர் கொடுக்கறது கிடையாதுங்க. நம்ம தான் மனதுக்கு டார்ச்சர் கொடுக்குறோம். அதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்குனா உண்மையான அர்த்தம் அதுதான். ஆக அங்கே செய்வதற்கு நாம் எந்த வேலையும் கிடையாது. எந்த அடைவிடம் என்பது எதுவுமே கிடையாது என்ற நிலையிலே மனதை விட்டுவிட்டோம் என்றால் மன போராட்டம் ஏற்படாது. மனதோடு முரண்பட மாட்டோம். எப்பவுமே 24 மணி நேரமும் ஃப்ரீயாக சுதந்திரமாக விடுதலை உணர்வோடு இருப்போம் என்று கூறி
மீண்டும் ஒரு முறை நம்முடைய சமுதாய கடமையை நினைவுபடுத்தி அதற்கு உண்டான செயல்களை செய்து எதிர்காலத்திலே மாபெரும் ஒரு நல்ல சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று கூறி இந்த வாய்ப்பு வழங்கிய உங்கள் அத்துணை பேருக்கு நன்றி கூறி அமைகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.